மாநிலம் முழுவதும் 65 இடங்களில் போதைப்பொருள் தடுப்பு படையை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் போதைப்பொருள் தடுப்பு படை செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வருவாய் நிர்வாகத்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் மாற்றப்பட்டுள்ளார். புதிய நிதித்துறை செயலாளராக சித்திக் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜோதிடரான ரிக்கி ராதன் பண்டிட் அரசு பொறுப்பில் நியமிக்கப்பட்டதற்கு விசிக, CPM உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ரிக்கி ராதன் பண்டிட் அரசியல் ஆலோசனைகளை கூறுவார் என்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. மக்கள் மத்தியில் ஜோதிடம் தொடர்பான நம்பிக்கையை அதிகப்படுத்தவே இது உதவும் என்றும் விமர்சித்துள்ளது. ராதன் பண்டிட் நியமனம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான, அறிவியலுக்கு புறம்பானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அறிவியலுக்கு புறம்பான நியமனத்தை தமிழ்நாடு அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும் என்றும் வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். கட்சி பொறுப்பின் அடிப்படையில் ராதன் பண்டிட்டுக்கு அரசு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கலாம். ஜோதிடத்திற்கும் மதவாதத்திற்கும் வித்தியாசம் உள்ளது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவர் கூடுதலாக ஜோசியமும் பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் கட்சியில் அவர் செய்தி தொடர்பாளர் என்கிற அடிப்படையில் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கலாம். எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு ஜோதிடர் பொறுப்பு அப்படின்றது, ஜோதிடத்தை நம்புவது என்பது வேறு, மதவாத அரசியலில் ஈடுபாடு கொள்வது என்பது வேறு. தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் பணி தொடங்கியது. அதிகபட்சமாக கோவை மண்டலத்தில் 12 கடைகள் இன்று மூடப்பட்டன. வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள 276 டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடுவதற்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். கல்வி நிறுவனங்கள் அருகே உள்ள 186 மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள 255 மதுக்கடைகள் 2 வாரங்களுக்குள் மூடப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சீரான குடிநீர் வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். திங்கள்தோறும் ஆட்சியர்கள் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்யவும் அறிவுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவையில் நாளை காலை 9:30 மணிக்கு மெஜாரிட்டி டெஸ்ட் நடைபெறுகிறது. சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வருகிறார் முதல்வர் விஜய். சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் அரசுக்கு எதிராக வாக்களிப்போம் என்று EPS தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு பெரும்பான்மை அதிமுக MLAக்கள் ஆதரவளிப்பதாக முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், SP வேலுமணி கூட்டாக அறிவித்துள்ளனர். தாவேக தலைவர் விஜய் முதல்வராக வேண்டும் என்று தமிழக மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்று இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேக MLA நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திருப்பத்தூர் தாவேக MLA சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. இடைக்கால தடையை நிறுத்தி வைத்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். 2வது நாளாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பெற்றார்.
சென்னை மண்ணடியில் உள்ள IUML கட்சி அலுவலகத்திற்கு சென்ற முதல்வர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தாவேக்கு ஆட்சி அமைக்க உதவியதற்காக IUML கட்சி தலைவர் காதர் மொய்தீன் மற்றும் அபுபக்கரை சந்தித்து விஜய் நன்றி தெரிவித்தார். ஏற்கனவே கூறியது போல எப்போதும் உங்களுடன் இருப்பேன். IUML அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் உறுதிபட தெரிவித்தார். அரசியல் கட்சி தலைவர்களை முதல்வர் விஜய் சந்திப்பது சிறந்த மாண்பு என்றும் அரசியல் நாகரிகத்தை முதல்வர் விஜய் கடைபிடிக்கிறார் என்றும் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜயின் செயல் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று கூறிய அவர் அன்பு பரிமாற்றம் நீடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விஜயை ஆரத்தழுவி வரவேற்றார். முதலமைச்சர் விஜயின் வருகையால் காங்கிரஸ் அலுவலகத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. ஏராளமானோர் குவிந்ததால் திக்குமுக்காடியது காங்கிரஸ் அலுவலகம். அதிமுக இரு அணிகளாக பிளவுபட்டுள்ள நிலையில் CV சண்முகம் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய் பூங்கொத்து கொடுத்து CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி உள்ளிட்டோர் விஜயை வரவேற்றனர். CV சண்முகம் அணி தரப்பைச் சேர்ந்த 28 MLAக்கள் முதலமைச்சர் விஜயை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். MLAக்களை CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி முதல்வர் விஜய்க்கு அறிமுகம் செய்து வைத்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. வாசலில் காத்திருந்து முதலமைச்சர் விஜயை திருமாவளவன் வரவேற்றார்.
முதலமைச்சர் விஜயும் திருமாவளவனும் பரஸ்பரம் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டனர். ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்ததற்கு நேரில் நன்றி தெரிவித்தார். முதல்வர் விஜயின் அணுகுமுறை தமிழக அரசியலுக்கு புதிது என்று திருமாவளவன் பாராட்டினார். அதிமுக பொதுச் செயலாளர் EPS-ஐயும் முதல்வர் விஜய் சந்திக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினோம். சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார், சந்திக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். சபாநாயகராக போட்டியின்றி தேர்வான JCD பிரபாகர் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். மரபுப்படி அவை முன்னவர் செங்கோட்டையன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இணைந்து சபாநாயகரை இருக்கையில் அமர வைத்தனர். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற பின் சட்டப்பேரவையில் முதல் முறையாக விஜய் உரையாற்றினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்றார் அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஆப்ரஹாம் லிங்கன். இன்றைக்கு அமைந்துள்ள மக்களாட்சி மலர்வதற்கு மக்களிடம் உள்ள பெரும் எதிர்பார்ப்பு, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை, சட்டங்களை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்பேரவைக்கு உள்ளது. சினிமா மற்றும் அரசியல் மேடைகளில் குட்டிக் கதைகளை கூறி வந்த முதலமைச்சர் விஜய் பேரவையில் முதல் முறையாக வரலாற்று கதையை கூறினார். மரபுப்படி சபாநாயகரை இருக்கையில் அமர வைப்பது குறித்து முதல்வர் கூறிய கதையால் பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்த ஆசனத்தில் அமர வைப்பார்கள். இதுதான் அந்த கால. முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்த நாகரீகம் பேரவையிலும் தொடர வேண்டும் என்று உதயநிதி வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகளை எதிரிக் கட்சிகளாக பார்க்க கூடாது என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் விஜய், பேரவைத் தலைவர் JCD பிரபாகர் மற்றும் நானும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். அரசியலில் மூத்தவர்கள் என்ற அடிப்படையில் ஆலோசனை வழங்க தயாராக உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரே காலேஜில் நாம் படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. திமுக தலைமையில் தேர்தலை சந்தித்த தோழமை கட்சிகளின் ஆதரவோடு அமைந்துள்ள புதிய அரசுக்கு வாழ்த்துகள் என்று உதயநிதி கூறினார். சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்காததை அவர் குறிப்பிட்டு பேசினார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சருக்கு இதயபூர்வமான வாழ்த்துகள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். அதிமுக 2 அணிகளாக உடைந்துள்ள நிலையில் பேரவையில் சபாநாயகருக்கான வாழ்த்துரையில் தாமும் பேச SP வேலுமணி அனுமதி கேட்டார். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து உதயநிதியை பேச அழைக்க முற்பட்ட போது கையை உயர்த்திய வேலுமணிக்கு சபாநாயகர் பேச வாய்ப்பளித்தார். சில தினங்களுக்கு முன்னர் தாவேகாவுக்கு எதிராக பொறுப்பு ஆளுநரிடம் பரபரப்பு புகார்களை கூறிய அமமுக MLA காமராஜ் பேரவையில் முதலமைச்சர் விஜயை வெகுவாக புகழ்ந்து பேசினார். சில கசப்பான சம்பவங்கள் நடைபெற்றது, அது அன்றைய சூழ்நிலை என்றும் அவர் குறிப்பிட்டார்.
சில கசப்பான சம்பவங்களும் நிகழ்ந்ததுண்டு. அது அன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தான் ஒரு திறமையான ஆட்சியை கொடுக்க முடியும். நீங்கள் முதல் கையெழுத்திட்ட இந்த 3 அறிவிப்புகளும் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக உதவுகிற திட்டங்கள். இன்றைக்கி நான் 3 நாளாக சென்னையில் தான் இருக்கிறேன். கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது சென்னை இன்றைக்கு எப்படி தெளிவாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, சுகாதாரமாக இருக்கிறது, காவல்துறை எப்படி சிறப்பாக செயல்படுகிறார் என்பதை நான் எண்ணி வியந்ததுண்டு. நிச்சயமாக நீங்கள் நல்லாட்சி தர வேண்டும். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை வழங்க வேண்டும். சட்டமன்றத்தில் அமமுக எம்எல்ஏ காமராஜ் முதல்வர் விஜயை புகழ்ந்து பேசிய போது தாவேக எம்எல்ஏக்கள் மேஜையை தட்டி வரவேற்பு தெரிவித்தனர். இந்த அரசு 5 ஆண்டு காலம் அமைய பெற வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் நல்ல இளைஞராக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் உங்களை ஆதரித்து பேசுகிறேன், வாழ்த்தி பேசுகிறேன். அமமுக எம்எல்ஏ காமராஜை கட்சியில் இருந்து நீக்கி டிடிவி தினகரன் உத்தரவிட்டுள்ளார். சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக பேசிய நிலையில் நடவடிக்கை. சட்டமன்றத்தில் முதல் உரையை நிகழ்த்திய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் விஜய் வெற்றி பெற்று ஆட்சியை தொடர வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்துதான் முதலில் பாடப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை வழங்கப்படும் என்று சபாநாயகர் உரிமை அளித்துள்ளார். பேரவையில் தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் கொறடாவாக 30 வயதான விருகம்பாக்கம் எம்எல்ஏ சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். விஜயின் கார் டிரைவர் மகனான சபரிநாதனுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. விஜய்க்கு ஆதரவாக CV சண்முகம் தரப்பும் எதிராக EPS தரப்பும் உள்ள நிலையில் அதிமுக கொறடா பொறுப்புக்கு கடும் போட்டி. இருதரப்பும் கோரிக்கை வைப்பதால் முடிவு சபாநாயகர் கையில் உள்ளது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. ராஜஸ்தானில் கேள்வித்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நீட் தேர்வை மீண்டும் நடத்துவதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் கேள்வித்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.